அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகூவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபெயாமின் வழியில் நடந்து என் மக்களாகிய இஸ்ரவேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவருடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நெபாற்றின் மகனான யெரொபெயாமின் வீட்டுக்கு செய்ததை போல உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரியிலே மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியிலே மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பாசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டபின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான். பாசா ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்ததாலும் தன் செயல்களால் அவருக்கு சினமூட்டியதாலும் அவன் வீடு யெரொபெயாமின் வீட்டை ஒத்திருந்ததாலும் யெரொபெயாமின் வீட்டை அடியோடு அவன் அழித்ததாலும் பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எதிராக அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் அரசன் ஏலா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளனான அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாளத் தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆண்மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகூவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரவேல் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேல் அரசன் சிம்ரி. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு 7 நாட்கள் அரசாண்டான். அப்போது படைவீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டார்கள். படைத்தலைவனாகிய ஓமிரியை அவர்கள் அன்றே பாளையத்தில் இருந்த வண்ணம் இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினார்கள். அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேல் அனைவருடன் சேர்ந்து புறப்பட்டு போய் திர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதைக் கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து யெரொபெயாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேல் அரசன் ஓம்ரி. அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்பினியையும் மறுபகுதியினர் ஓமிரியையும் அரசாக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்பினியின் ஆட்களை விட ஓமிரியின் ஆட்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓமிரி அரசனானான். திப்பினி உயிரிழந்தான். யூதாவின் அரசனாகிய ஆசாவுடைய ஆட்சியின் 31ஆம் ஆண்டில் ஓமிரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான்.
பின்னர் அவன் செமேர் என்பவரிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோகிராம் எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னாள் உரிமையாளனான செமேரின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓமிரியின் பிற செயல்களும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஓமிரி தம் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். இஸ்ரேல் அரசன் ஆகாபு. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓமிரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாளத் தொடங்கினான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஓமிரியின் மகன் ஆகாபு தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் வழியில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமன்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் என்பவன் எரிக்கோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான்.